முதலானவர் முடிவானவரின் அன்பு என்ற புத்தகத்தின் மனம் திரும்புங்கள் என்ற 2ஆம் அத்தியாயத்திற்கு வரவேற்கிறோம். மனம் திரும்புங்கள் கேட்பதற்கு எளிமையான வார்த்தையாக இருந்தாலும் நாம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆழமான பொருள் கொண்ட வார்த்தை. இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று. ஆனால் ஏன் அவர் இந்த வார்த்தையை சொன்னார்? அவர் உண்மையாகவே எந்த அர்த்தத்தோடு இந்த வார்த்தையை சொன்னார்? பழைய ஏற்பாட்டின் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்போ பரிசுத்தப்படுத்து. ஆனால் புதிய ஏற்பாட்டின் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்போ மனம் திரும்புங்கள். ஏன் இந்த மாற்றம்? உண்மையான மனம் திரும்புதலை அறிந்து கொள்ள நாம் ஒரு குழந்தையை உற்று நோக்குவோம். அப்பாவியாக, வெளிப்படையாக, அன்புடன் சட்டென்று மனம் திரும்பும் தன்மையுடைய குழந்தை. ஆனால் இயேசு எப்படி கோபத்தையும் கொலையையும் சரி சமம் என சம்பந்தப்படுத்தினார்? இயேசுவின் வார்த்தைகளுக்கு பின்னே இருக்கும் ஆழமான பொருளை தோண்டி எடுப்போம். நம்முடைய எண்ணங்கள் எப்படி செயலாக உருவாகிறது? கோபம் என்ற எண்ணம் எப்படி கொலை என்னும் செயலாக உருவெடுக்கிறது என்ற கண்ணுக்கு தெரியாத பயணத்தை படிப்படியாக கண்டுபிடிப்போம். இறுதியாக இந்த அத்தியாயத்தின் வழியாக நம்முடைய புரிதலை சில கேள்விகள் வழியாய் சிந்தனை செய்வோம். இதனால் நம்முடைய இருதயம் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மனம் திரும்புங்கள் என்ற இந்த 2ஆம் அத்தியாயம் உண்மையாகவே தேவனிடத்தில் மனம் திரும்புவது என்றால் என்ன என்பதின் பொருளை உணரும்படி உங்கள் இருதய கதவுகளை திறக்கும்.